இந்த பைக்கோட ஆர்பிஎம் லெவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 ஆர்பிஎம் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. 9,500 அப்படின்னு நீங்க போனீங்கன்னா இதோட டாப் ஸ்பீட் எவ்வளவு இருக்குன்னா கண்டிப்பா 130 பிளஸ் தாராளமா போகுங்க. இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா RTR 164V தான் நம்ம ரைட் பண்ணி பார்க்க போறோம். இதுல வந்து உங்களுக்கு 6 ஸ்பீட் இயர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்டான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதில் நம்ம ரைட் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி கம்ஃபர்டபுள் இருக்குது, மைலேஜ் எப்படி கிடைக்குது, அண்ட் இதோட டாப் ஸ்பீட் என்ன போகுது, இதோட கம்ஃபர்டபுள் ஹைவேல எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட டிசைன்லேருந்து நம்ம போயிடலாம். அப்பாச்சி RTR டிசைன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு யூனிக்கான டிசைன் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். யூனிக்கான டிசைனில் இப்போ யூனிக்கான ஒரு ஹெட்லைட் டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த RTR 164 வால்வ் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் கண்டிப்பாக இப்போ எல்லா பிராண்ட்லேயும் ஒரு பைக்காவது உங்களுக்கு பை ஃபங்க்ஷனலில் வந்து கொடுத்துருவாங்க. அந்த வகையில் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தாங்க. ஸோ பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா DRLஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான DRLs வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் பெருசாக எந்த ஒரு டிசைன் சேஞ்சஸும் கிடையாது. உங்களுக்கு வந்து LED ஹெட்லைட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயினான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TFT கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த TFT கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு, கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டான ரொம்பவே விசிபிளான ஒரு கிளஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. TFTல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ஃபியூல் வார்னிங் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் உங்களால் ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பைக்கில் உங்களுக்கு டியூவல் சேனல் ABSும் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS மட்டும் இல்லாமல் இதில் ரைடிங் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் கொடுத்தது எதுக்காக பெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரைட் பண்ணுற அந்த ஒரு டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹைவேல ரைட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அர்பனில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்பன் மோடு கொடுத்துருக்காங்க. மழை காலங்களில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரெயின் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது தான் உங்களுக்கு, ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அண்ட் இது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரைடிங் மோட்ஸுக்குமே டிபெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட உங்களுக்கு ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து டிஃபரெண்ட் ஆகுங்க. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, இன்னைக்கு இப்போ நான் அர்பனில் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். அர்பன் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் இதோட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156cc, அதாவது பார்த்தீங்கன்னா 160cc. உங்களுக்கு இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 159.7cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஆயில் கூல்டு இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 ஹார்ஸ் பவரும் 16 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து இந்த அப்பாச்சி RTR 164V நியூ மாடல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இனிஷியல் பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கு இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அண்ட் த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கு. அண்ட் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் ஸ்டாண்ட்ஸில் உங்களால் வந்து ரைட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஏன்னா இது வந்து ஒரு மைலேஜ் ஓரியன்ட் பைக்கு. இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்? 35, 38, 40க்குள்ள இந்த பைக்கோட மைலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஹைபிரிட் மாடலோ எதுவுமே கிடையாது, நார்மல் மாடல் தான். அப்படி இருக்கும்போது இந்த RTR 164Vல உங்களுக்கு 40 km/லிட்டர் வந்து மைலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எக்கானமியில் ரைட் பண்ணீங்கன்னா அதை விட அதிகமாகவும் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது இதோட சஸ்பென்ஷன் செட்டப். இந்த RTR 164Vல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. 37 mmல USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷனாக இல்லை, ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் விட்டோம்னாலும் இல்லை ஒரு பேத்தல்ஸில் நம்ம விடுறனாலும் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது இந்த USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்ரைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரைட்டாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக அப்ரைட்டான ரைடிங் பொசிஷனில் ரைட் பண்ண முடியும். பேக் பெயின் எதுவும் இருக்காதுங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை ஒரு 50 கிலோமீட்டர் ரைட் பண்ண முடியுமா ரெகுலராக, இல்லை ஒரு 60 கிலோமீட்டர் ரெகுலராக கம்ப்யூட்டராக யூஸ் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக அப்பாச்சி RTR மாடலாக இருக்கட்டும், FZ மாடல் எல்லாமே நீங்கள் ரெகுலராக யூசேஜுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ரெகுலர் யூசேஜ் உங்களால் வந்து பண்ண முடியும். அந்த அளவுக்கு பெஸ்ட்டான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எர்கனாமிக்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு பைக்கில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர் கொடுத்துருக்கிறதுனால ஹைவேல
ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான அந்த ஒரு ரைட் வந்து கிடைக்குது. இந்த பைக்ல உங்களுக்கு டயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷன் டயரும், ரியர்ல 130/70 செக்ஷன் டயரும் கொடுத்திருக்காங்க. 17 இன்ச் அலாவிலோட கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டியது கிடையாது. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்குங்க. அதனால உங்களுக்கு லோ எண்ட் டார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. லோ எண்ட் டார்க் இம்ப்ரூவ் பண்ணதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இதோட throttle ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட ஹெட்லைட்டுங்க. ஸோ ஹெட்லைட் வந்து உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால உங்களுக்கு இதோட த்ரோவா இருக்கட்டும், இதோட ஸ்ப்ரெட்டா இருக்கட்டும், நைட் டைம்ல விசிபிலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலரா 164V வேல்யூ ஃபார் மணி அண்ட் உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ்டிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கு. அண்ட் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இல்லாத ஒரே ஒரு குறை தான் அப்படின்னு நான் சொல்வேன். பட் ஓகே, மைலேஜ் கிடைக்கணும்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்கணும். அது இல்லாமல் மற்றபடி டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இருக்கு. டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து இருக்கு. இந்த டிஎஃப்டி கிளஸ்டர்ல ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கு. ரைடிங் மோட்ஸ் 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இதோட ஃபியூச்சர்ஸா நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரெகுலர் யூசேஜ் நீங்க பண்ணும்போது நல்ல மைலேஜும் இந்த ஆர்டிஆர் 164 வால் இன்ஜினால வந்து கொடுக்க முடியும். இப்போ கம்ஃபர்ட் வரலாங்க. கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா 164V இருந்தாலும் இதோட சீட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 800mm தான் சீட்டோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி கூட இந்த பைக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேமிலிக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு பைக்காக தான் டிவிஎஸ் வந்து இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 164V வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியாக இருக்கிறீங்க, ஒரு குழந்தை, ஒய்ஃப் இப்படிலாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் இந்த பைக்கில் அப்படின்னா கூட நீங்கள் இந்த பைக்கில் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ வெறும் 800mm தான் இதோட சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் வெயிட்டுங்க, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மேனேஜபிளாக இருக்கு. ஓவரால் வெயிட் வரும் 146 கிலோகிராம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 146 கிலோகிராம் இந்த பைக்ல இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தா வந்து ரைட் பண்ண முடியும். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல நிறைய 160 செக்மெண்ட் 150ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் MT-15 இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு டிவிஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த மாடலோட ஒரு காம்படிட்டர்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V வந்து இருக்கு ஹீரோல. அண்ட் NS மாடல்ல 160 இருக்கு, N160. இந்த மாதிரி நீங்க நிறைய பைக்ஸை வந்து நீங்க கம்பேர் பண்ணா கூட இந்த ஆர்டிஆர் 164V பாத்தீங்கன்னா பெஸ்டான பைக்கா இருக்கு. அதுக்கு காரணம் இதோட கம்ஃபர்டபுள் ஃபியூச்சர், அதே மாதிரி பில்டு குவாலிட்டி, வேல்யூ ஃபார் மணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். இதோட ஃபியூல் டேங்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 12 லிட்டர்ஸ் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக பெஸ்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 35 to 40 கூட உங்களால் கண்டிப்பாக ஒரு 400 கிலோமீட்டர்ஸ்க்கும் மேலே தாராளமாக ஒரு சிங்கிள் ஃபுல் டேங்க்ல உங்களால் போக முடியும். அண்ட் நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. கிராப் ரேல்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பில்லியன் கம்ஃபர்டபுளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைடருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எர்கனாமிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லியன் அண்ட் ரைடர் லாங் ரைடு கூட இது வந்து ஓரளவுக்கு சூட் ஆகும். லாங் ரைடு அப்படின்னு சொல்றது அதிகபட்சம் ஒரு 100 கிலோமீட்டர் போறீங்கன்னா அதுக்கு சூட் ஆகும். பிரேக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிஆர் 164Vல. ஏன்னா உங்களுக்கு வந்து டியூவல் டிஸ்க் பிரேக் இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 270mm, ரியர்ல 240mm சிங்கிள் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களால ரொம்ப நல்ல பிரேக்கிங் கிடைக்கும். அது கூட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, டியூவல் சேனல் ஏபிஎஸும் இருக்கு. ஸோ இவ்வளோ சேஃப்டிக்கு வந்து நமக்கு பிரேக்கிங் கொடுத்துருக்கிறதுனால இந்த பைக்ல சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நல்ல அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா ரைடும் பண்ண முடியும். இதோட பிரைஸ் 1,36,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கு, 1,36,000 ரூபாய். இதோட ஆன் ரோட் பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,70,000 இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஷோரூம் லொகேஷன், அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1000 ரூபா அதிகமாகவும் ஆகலாம், 1000 ரூபா கம்மியாகவும் ஆகலாம். பட் மோஸ்ட்லி நான் கேட்ட வரைக்கும் 1,70,000 ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1,70,000 ஆன் ரோட் பிரைஸுக்கு அப்பாச்சி ஆர்டிஆர் 164V ரியல் வேல்யூ ஃபார் மணி அண்ட் நல்ல ஒரு பெஸ்டான பில்டு குவாலிட்டியோட பெஸ்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸோட அப்படின்னு சொல்வேன். உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிளட்ச் லிவர் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா ரைடரோட அந்த ஒரு ரைடிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இந்த லிவர்ஸை உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இருக்கிறதுனால இதோட டாப் எண்ட் எப்படி இருக்கு, எவ்வளோ RPM வரைக்கும் இதால வந்து போக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கோட RPM லெவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 RPM லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. நாம இது ஒரு புது பைக் அப்படிங்கிறதுனால இதோட RPM லெவல் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத நாம வந்து இப்ப பார்க்க போறோம்.
ஆர்பிஎம் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 9000 ஆர்பிஎம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பைக்கோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணேன்னா மேபி 9.5 வரைக்கும் கூட இது வந்து போகும். அதாவது 9500 ஆர்பிஎம் வரைக்கும் தாராளமாக போகும். 9500 அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இதோட டாப் ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னா கண்டிப்பாக 130+ தாராளமாக போகுங்க. 9500 ஆர்பிஎம்ல நீங்கள் ரைட் பண்ணும்போது இதோட ஆர்பிஎம் லெவல் பார்த்தீங்கன்னா 9500 நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக 130+ இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். 2025ல நிறைய காம்படிட்டிவான பைக்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டான ஒப்பீனியன், இந்த RTR 164V ரியலி வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் சொல்வேன். உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.